கிளாஸ் 10 ஸ்பர்ஷ் புக்ல கத்திய கண்டில் கொடுத்துருக்கிற லெசன் தத்தாரா வாமிரோ தான் பார்க்க போகிறோம். இந்த லெசனை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வேறு ஒரு வீடியோவில் லேக்கக் பரீட்சை அண்ட் லெசனோட இன்ட்ரடக்ஷன் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த லெசன் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஸோ அதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ லெசனுக்கு போகலாம். अंडमान द्वीप समूह का अंतिम दक्षिणी द्वीप है लिटिल अंडमान. अंडमान आइलैंड्स इनुடைய अंतिम दक्षिणी द्वीप அதாவது லாஸ்ட் सदर्न आइलैंड தான் लिटिल अंडमान அப்படின்னு சொல்லக்கூடியது. यह पोर्ट ब्लेयर से लगभग 100 किलोमीटर दूर स्थित है. இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா போர்ட் பிளேயர்ல இருந்து लगभग அதாவது கிட்டத்தட்ட 100 किलोमीटर दूरத்துல இருக்கு. इसके बाद निकोबार द्वीप समूह की श्रृंखला आरंभ होती है. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிக்கோபார் ஐலாண்ட்ஸினுடைய ஸ்ரிங்கலா அதாவது டிரான்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. நிக்கோபார் ஐலாண்டினுடைய பகுதி ஸ்டார்ட் ஆகுது. जो निकोबारी जनजाति की अंतिम संस्कृति के केंद्रित है. ஸோ அந்த இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிக்கோபாரி ஜனஜாதி, நிக்கோபாரி பீப்புள் இருப்பாங்க, அவங்களுடைய ஆதிம் சன்ஸ்கிருத்தின்னு சொல்றாங்க, பிரிமிட்டிவ் கல்ச்சரினுடைய சென்டரே அந்த பிளேஸ் தான். प्रिमिटिव कल्चर அப்படின்னு ரொம்ப பழமையான கல்ச்சருடைய அந்த பிளேஸ் தான் அதுன்னு சொல்றாங்க. निकोबार द्वीप समूह का पहला प्रमुख द्वीप है कार निकोबार जो लिटिल अंडमान से 46 किलोमीटर दूर है. निकोबार ஐலாண்ட்ஸினுடைய பஹலா பிரமுக் தீப் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்டான அதாவது ரொம்ப ப்ராமினென்டான ஐலாண்ட் கார் நிக்கோபார் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா லிட்டில் அந்தமான்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா, அந்த லிட்டில் அந்தமான்ல இருந்து 96 किलोमीटर दूरத்துல இருக்கு. निकोबारिया का विश्वास है कि प्राचीन काल में ये दोनों द्वीप एक ही थे. निकोबारिया पीपल இருக்காங்களே, அது அங்க அந்த ஐலாண்ட்ல இருக்க பீப்புளுடைய விஸ்வாஸ் பிலீஃப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பிராச்சீன காலமே அதாவது ஏன்ஷியன்ட் டைம்ஸ்ல இந்த ரெண்டு ஐலாண்ட்ஸும் ஒன்னா இருந்தது அப்படின்றது அவங்களுடைய ஒரு நம்பிக்கை. அதாவது நிக்கோபாரினுடைய அந்த ஸ்டார்டிங்ல இருக்கு இல்லையா கார் நிக்கோபார் அப்படின்ற அந்த ஐலாண்டும் இங்க அந்திம் தக்ஷிணி द्वीप மேல இருக்க லிட்டில் ஐலாண்டும் ஒன்னா இருந்தது, லிட்டில் அந்தமான் சொல்லக்கூடிய அது ரெண்டும் ஒன்னா இருந்தது அப்படின்னு சொல்லி அவங்க நம்புறாங்க. इनके विभक्त होने की एक लोक कथा है जो आज भी दोहराई जाती है. இன்கே விபக்த் அதாவது ஒன்னா இருந்ததுன்னு பிலீவ் பண்றாங்க. அப்ப அதுக்கு டிவைட் பண்ணதுக்கு ஏதாவது ஒரு ஸ்டோரி இருந்திருக்கும், இப்ப டிவைடடா இருக்கு. இன்கே விபிக்த் ஹோனேக்கி இது டிவைட் ஆனதுக்கு ஒரு லோக்கு கதா இருக்கு, அது ஒரு பழமையான ஒரு மித்தாலஜிக்கல் ஸ்டோரி இருக்கு. அது ஒரு மித்தாலஜிக்கல் ஸ்டோரி தான், ஒரு மித்து தான். பட் அது பாத்தீங்கன்னா ஜோ ஆஜ் பி दोहराई जाती है, அது இப்ப கூட எல்லாராலையும் அது சொல்லப்படுற ஒரு ஸ்டோரியா அது இருக்கு. सदियों पूर्व जब लिटिल अंडमान और कार निकोबार आपस में जुड़े हुए थे तब वहां एक सुंदर सा गांव था. सदियों पूर्व और ரொம்ப सेंचुरीज बैक பாத்தீங்கன்னா जब लिटिल अंडमान और कार निकोबार आपस में जुड़े हुए थे, लिटिल अंडमाனும் கார் நிக்கோபாரும் ஒன்னா இருந்த அந்த சமயத்துல वहां एक सुंदर सा गांव था, அங்க ரொம்ப ஒரு அழகான கிராமம் இருந்தது. पास में एक सुंदर और शक्तिशाली युवक रहा करता था. அதுல ஒரு சுந்தர் ரொம்ப அழகான அதே மாதிரி சக்திசாலி ரொம்பவும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு யுவக் அப்படின்னா ஒரு யங் மேன் வாழ்ந்ததாகவும் சொல்றாங்க. உஸ்கா நாம் தா தத்தாரா, அவனுடைய பேர் தான் தத்தாரா. நிக்கோபாரி உசே பேஹத் பிரேம் கர்த்தே தே, பேஹத் ரொம்பன்னு அர்த்தம். ஸோ நிக்கோபாரி அவர் ரொம்பவும் எல்லாருக்குமே அவரை ரொம்ப பிடிக்குது. தத்தாரா एक नेक और मददगार व्यक्ति था. தத்தாரா எப்படிப்பட்டவர் பாத்தீங்கன்னா ரொம்பவும் நேக், நோபல் அண்ட் मददगार ஹெல்ப்ஃபுல்லான ஒரு பர்சன். सदैव दूसरों की सहायता के लिए तत्पर रहता, எப்பயுமே மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுல ரொம்ப ரெடியா இருப்பார் அவரு. अपने गांव वालों को ही नहीं अपितु समूचे द्वीपवासियों की सेवा करना अपना परम कर्तव्य समझता था. அவருடைய கிராமத்து மக்களுக்கு மட்டும் கிடையாது, பட் சமூச்சே द्वीपवासियों அதாவது எல்லா அந்த ஐலாண்ட்ல இருக்க எல்லா பீப்புளுக்குமே, அவங்க கிராமம் மட்டும் கிடையாது மற்ற கிராமத்துல கூட சேவா கர்ணா அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணணும் அப்படின்றதுல அவருடைய பரம் கர்த்தவிய சம்சா, அதனுடைய அவருடைய இம்பார்ட்டன்டான டியூட்டி அது அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. उसके इस त्याग की वजह से वह चर्चित था. அவருடைய இந்த தியாகமான ஒரு மனப்பான்மைனால அந்த ரீசன்னால அவர் ரொம்ப பாப்புலரா இருக்காரு பீப்புள் கிடையில. सभी उसका आदर करते, எல்லாருமே அவருக்கு மரியாதையும் கொடுக்கறாங்க. वक्त मुसीबत में उसे स्मरण करते और वह भागा भागा वहां पहुंच जाते. वक्त मुसीबत அதாவது ஆபத்தான சமயத்துல அவர் எல்லாருமே ஞாபகம் வைக்கிறாங்க. அவர் அதே மாதிரி அவர் ஞாபகம் அவங்க பண்ணும்போது वह भागा भागा वहां पहुंच जाता था, அவர் ஓடி அந்த இடத்துல போய் ரீச்சும் ஆயிடுறாரு. दूसरे गांवों में ही पर्व त्योहारों के समय उसे विशेष रूप से आमंत्रित किया जाता. மற்ற கிராமங்கள்ல பர்வ தியோகார் அதாவது ஃபெஸ்டிவல் அந்த மாதிரி சமயங்கள்ல
அவர் என்ன பண்றாங்கன்னா विशेष रूप से ரொம்ப ஒரு ஸ்பெஷலா வந்து அவரை आमंत्रित किया जाता इनवाइटो பண்றாங்க उसका व्यक्तित्व तो आकर्षक था ही साथ ही आत्मीय स्वभाव की वजह से लोग उसके करीब रहना चाहता அவருடைய व्यक्तित्व அதாவது पर्सनालिटी வந்து ரொம்பவும் ஆகர்ஷிக்தா ரொம்ப அட்ராக்டிவா இருக்கக்கூடியது தான் சாத் ही அதும் கூடவே வேற என்ன ஒரு விஷயம் அப்படினு பாத்தீங்கன்னா ஆத்மீய சுபாவம் ரொம்ப சோல்ஃபுல்லான ரொம்ப இன்டிமேட்டா பழகக்கூடிய அந்த சுபாவம் இருக்குல்ல அந்த பிஹேவியர் அந்த ரீசனுக்காக சுபாவ की वजह से लोग उसके करीब रहना चाहता लोग people என்ன பண்றாங்க அவர் கூடயே இருக்கணும் அவரை பக்கத்துலயே வச்சுக்கணும் करीब is near பக்கத்துலயே வச்சுக்கணும் அப்படினு ஆசைப்படுறாங்க पारंपरिक पोशाक के साथ वह अपनी कमर में सदैव एक लकड़ी की तलवार बांधे रहता पारंपरिक पोशाक அதாவது நம்ம ட்ரெடிஷனலா இருக்கிற அந்த காஸ்டியூம் தான் எப்பவுமே வியர் பண்ணியிருப்பாரு அதன் கூடயே वह अपनी कमर में அவருடைய waist அப்படினு சொல்வாங்க அந்த இடுப்பு பகுதியில सदैव एक लकड़ी की तलवार ஒரு கட்டையிலான ஒரு ஸ்வார்ட் ओके लकड़ी की तलवार बांधे रहते अदैயும் வந்து அவர் டைப் பண்ணி வச்சிருப்பாரு लोगों का मत था बावजूद लकड़ी की होने पर उस तलवार में अद्भुत दैवीय शक्ति थी people னுடைய மத் people உடைய ஒபினியன் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா बावजूद लकड़ी की होने पर சோ அந்த ஸ்வார்ட் இருக்கு இல்லையா அது வந்து கட்டையில செய்யப்பட்டதா இருந்தாலும் கூட உஸ் தல்வார் में அந்த தல்வார்ல अद्भुत दैवीय शक्ति थी ஒரு அற்புதமான டிவைன் பவர் இருக்கு அப்படினு people நம்புறாங்க तथारा अपनी तलवार को कभी अलग ना होने देता उसका दूसरों के सामने उपयोग भी ना करता அவன் அவனுடைய தல்வார் அதாவது தத்தாரா வந்து அவருடைய தல்வாரை கபி அலக் நா ஹோனே தத்தா அதை வந்து தனியா எப்பயுமே வைக்க மாட்டார் செப்பரேட்டடா அது இருக்கவே இருக்காது அவர் கூடயே தான் எப்பயுமே இருக்கும் அவரோட அந்த வேஸ்ட்ல தான் கட்டப்பட்டிருக்கும் உஸ்கா दूसरों சாமனே அது மட்டும் இல்லாம மத்தவங்க முன்னாடி அதை அவர் யூஸும் பண்ண மாட்டார் किंतु उसके चर्चित साहसिक कारनामों के कारण लोग भाग तलवार में अद्भुत शक्ति का होने मानते थे இருந்தாலும் அதனுடைய பாப்புலாரிட்டி சாகசிக் காரணமோ ரொம்ப கரேஜியஸான டீட்ஸ் நிறைய பண்ணதுனால चार्चिक साहसिक कारनामों के कारण लोग भाग अर्थात पीपल तलवार में अद्भुत शक्ति का होना मानते थे तलवार और अद्भुत शक्ति इरुक्करदा नंबुறாங்க तथारा की तलवार एक विलक्षण रहस्य थी तथारा उடைய அந்த तलवारல ஒரு रिमार्केबल मिस्ट्री इरुक्करदा पीपल नंबுறாங்க विलक्षण रहस्य थी एक शाम तथारा दिन भर के अदक परिश्रम के बाद समुद्र किनारे टहलने निकल पड़ा सो ஒரு ஈவினிங் என்ன நடக்குது தத்தாரா दिन भर के अदक परिश्रमனா ரொம்ப ஹார்ட் வர்க் பண்ண காரணத்தினால समुद्र किनारे टहलने निकल पड़ा அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாரு परिश्रम के बाद அந்த ஹார்ட் வர்க்குக்கு அப்புறம் समुद्र किनारे அந்த ஓஷன் இருக்கு இல்லையா அந்த கடலினுடைய அந்த கடற்கரை ஓரம் சொல்வாங்களே அந்த பார்டர் ஆஃப் தி சீல टहलने निकल पड़ा அது வாக்கிங் பண்றதுக்காக அவர் போறார் सूरज समुद्र से लगे श्रीथिज तले ढूंढने को था सूरज எப்படி இருந்தது இப்போ இந்த பாராகிராஃப்ல பாத்தீங்கன்னா அந்த இடம் எப்படி இருந்ததுன்னு சொல்லி அழகா டிஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க सूरज समुद्र से लगे श्रीथिज அப்படினா நம்ம ஹாரிசான் சொல்வோம் ஹாரிசான் அப்படினா அடிவானம் அப்படினு சொல்வாங்க அடிவானம்ங்கிறது நம்ம பாக்கும்போது தூரத்துல பாக்கும்போது லேண்டும் வானமும் சேர்ற அந்த இடத்தை தான் அடிவானம் அப்படினு சொல்றாங்க இல்லையா சோ இது எப்படி இருக்குன்னா सूरज समुद्र से लगे श्रीथिज तले அதாவது அந்த அடிவானத்துக்கு அடியில தலைனா அண்டர் डूबने को था அது வந்து மறையற மாதிரி இருக்கு இப்ப அந்த மாதிரியான ஒரு சமயம் समुद्र से ठंडी भयारे आ रही थी ஓஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சில்லுன்னு அந்த ஒரு காத்தும் அடிச்சிட்டே இருக்கு पक्षियों की सायंकालीन चहचहाटे शाइनह शाइनह शीन होने को थी ஈவினிங் டைம்ஸ்ல பேர்ட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கிராஜுவலா கம்மியாகி அப்படியே போய் அதோட நெஸ்ட்ல செட்டில் ஆகும் இல்லையா அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க பக்ஷியோக்கி சாயங்காலின் அதாவது ஈவினிங் டைமுக்கான அந்த சிர்பிங் சவுண்ட் சக்சஹாட்டே ஷைனஹ ஷைனஹனா கிராஜுவலி ஷீன் ஹோனே கோத்தி ஃபேட் அப்படியே மறைஞ்சு போயிட்டே இருக்கு அந்த சத்தம் உஸ்கா மன் சாந்த தா அவருடைய மனசும் ரொம்ப சாந்தமா இருக்கு விசாரன் மக்ன தத்தாரா சமுத்ரி बालों पर बैठकर सूरज की अंतिम रंग बिरंगे किरणों को समुद्र पर निहारने लगा विचारन मगन அதாவது ரொம்ப தாட்ஃபுல்லா ஏதோ ஒரு யோசனையில அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஏதோ ஒரு யோசனையில தத்தாரா என்ன பண்றாரு சமுத்ரி பாலும் அந்த கடற்கரை ஓரத்துல இருக்கிற அந்த சாண்ட் இருக்குல்ல அந்த மண்ணு पर बैठकर அதுல உட்கார்ந்துட்டு सूरज की अंतिम रंग बिरंगे किरणों சூரியனுடைய அந்த கடைசி ரேஸ்
किरणों को समुद्र पर அந்த ரேஸ் வந்து சமுத்திரத்துல இருக்கு இல்லையா ஓஷன்ல படுது அதை வந்து நிஹார்னே லகா அப்படியே பார்த்துட்டே கேசிங்னா அது உத்து பார்த்துக்கிட்டே இருக்காரு தபி கஹி பாஸ் சே உசே மதுர் கீத் கூஜ்தா சுனாயி தியா அப்ப அவருக்கு ரொம்ப தூரத்துல இருந்து ஒரு ஸ்வீட்டான ஒரு பாட்டு கூஜ்தா சுனாயி தியான்னு அப்படி ஒரு மாதிரி எக்கோவா கேட்டுட்டே இருக்கு அவருடைய காதுல கீத் மானோ பெஹதா ஹுவா உஸ்கி தரஃப் ஆ ரஹா ஹும் அது எப்படி இருக்குன்னு அந்த பாட்டு அப்படியே ஃப்ளோ ஆகி அவர் பக்கமா வரா மாதிரி இருக்கு உஸ்கி தரஃப் ஆ ரஹா ஹோ பீச் பீச் மே லெஹரோं का संगीत सुनाई देता இதுக்கு நடுவுல அந்த வேவ்ஸும் அந்த பாட்டும் கேக்குது அதுக்கு நடுவுல அந்த வேவ்ஸினுடைய சத்தமும் संगीत सुनाई देता அது பாட்டு அந்த சங்கீதமும் அவருக்கு கேக்குது गायन इतना प्रभावी था कि वह अपनी सुध बुद्ध खोने लगा அந்த பாட்டு இத்தனா பிரபாவி அவ்வளோ ஒரு எஃபெக்டிவா இருந்தது எப்படி இருந்ததுன்னா அவருடைய சுத்து புத் அதாவது தத்தாரா அவருடைய கான்ஷியஸ் மைண்டையே லூஸ் பண்ற மாதிரி இருந்தது लहरों के एक प्रबल वेग ने उसकी तंत्रा भगदी அப்ப என்ன நடக்குதுன்னா அந்த வேவ்ஸினுடைய ஒரு வேகமான அலை என்ன பண்ணுது एक प्रबल वेग ஒரு வேகமா வரக்கூடிய அந்த அலை வந்து உஸ்கி தந்த்ரா அதாவது ட்ரௌசினஸ் சொல்றாங்க இந்த இடத்துல தந்த்ரான்றது அவர் அப்படியே அந்த சுத்து புத்து கோகை நம்ம பார்த்தோம் இல்லையா அப்பனா அவருடைய அந்த கான்ஷியஸ் மைண்ட்ல இருந்து அவர் வெளியில வராரு அந்த ட்ரௌசினஸ் பங்குகி அதை வந்து அது ஸ்டாப் பண்ணுது चैतन्य होते ही वह उधर बढ़ने को विवश हो उठा जिधर से अब भी गीत के स्वर बह रहे थे चैतन्य होते ही अதாவது கான்ஷியஸ் ஆகுறாரு அந்த அலை லஹரோங்கி அந்த இதனால அவர் என்ன பண்றாரு அந்த வேவ்ஸினுடைய ஸ்பீடுனால அந்த ட்ரௌசினஸ் போயிட்டு அவர் அந்த கான்ஷியஸ்னஸ்ல இருந்து வெளியில வராரு சைத்தன்ய ஹோते ही वह उधर बढ़ने की विवश हो विवश அப்படினா ஒரு கம்பல்ஷன் அவர் எதுக்கு போறாரு அப்படினு பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போறாரு எந்த இடம் ஜிதர் சே அப் பி கீத் கே ஸ்வர் பஹ் ரஹே தே எங்க இருந்து இன்னும் அந்த பாட்டினுடைய சத்தம் கேக்குதோ அந்த இடத்துக்கு போறதுக்கு அவர் ட்ரை பண்றாரு वह विकल सा उस तरफ बढ़ता गया ரொம்ப நர்வஸா அந்த இடத்தை நோக்கி போறாரு அந்த பாட்டு எங்க இருந்து கேக்குதோ அந்த இடத்தை நோக்கி அவர் போயிட்டே இருக்காரு अंततः उसकी नजर एक युवती पर पड़ी जो डलती हुई शाम के सौंदर्य में बेसुध एकटक समुद्र की देह पर ढूंढते आकर्षित रंगों को निहारते हुए गा रही थी यह एक श्रृंगार गीत था अंततः இந்த மாதிரி அவரை நோக்கி போறாரு இல்லையா அது கடைசியில் அவர் எங்க போய் நிக்கிறான்னு பாத்தீங்கன்னா உஸ்கி நசர் एक युवती पर அவருடைய அந்த கண் பார்வை அவர் தேடிட்டே போறாரு இல்லையா அது எங்க போய் நிக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு யுவதி பர் ஒரு யங் விமன் அங்க நிக்கிறாங்க ஜோ அந்த விமன் எப்படி இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா டல்தி ஹுயி ஷாம் அதாவது ஷாம் வந்து இப்ப மறைய போகுது ஈவினிங் டைம் வந்து மறைய போகுது அந்த சௌந்தர்ய அந்த அழகுல பேசுத் அவங்களுமே வந்து அந்த ஒரு மாதிரி சென்ஸ் இல்லாம சென்ஸ் அப்படின்னா என்ன மீன் பண்றாங்க அந்த கான்ஷியஸ்னஸ் இல்லாம அப்படியே மறந்து போய் அந்த அழகை பார்த்துட்டு ஏக்டக் அப்படின்னா ஸ்டேரிங் பண்ணிக்கிட்டே சமுத்திர கி தேஹ் பர் ढूंढते ஆகர்ஷிக் ரங்கோं को निहारती हुए அந்த சமுத்திரத்துல மறையக்கூடிய அந்த அழகான அந்த ஆகர்ஷிக் ரங்கம் அந்த கலர்ஸை நிஹார்த்தி ஹுய் அப்படியே பார்த்துக்கிட்டே கேசிங் பண்ணிட்டு கா ரஹி தி பாடிட்டும் இருக்காங்க யஹ் ஏக் ஸ்ருங்கார் கீத் தான் இது வந்து ரொம்பவும் ஒரு ஸ்ருங்கார் அப்படின்னா ரொம்ப அஃபெக்ஷன் தரக்கூடிய ரொம்பவும் லவபிளான சாங்கை வந்து நம்ம ஸ்ருங்கார்னு சொல்லுவோம் ஸ்ருங்கார் கீத் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க उसे ज्ञात ही ना हो सका कि कोई अजनबी युवक उसे निशब्द था के जा रहा था उसे ज्ञात ही ना हो அவங்களுக்கு இது கூட தெரியல कोई अजनबी அதாவது ஸ்ட்ரேஞ்சான ஒரு யூத் வந்து அவங்கள நிஷப்த் அதாவது சவுண்டே இல்லாம தாக்கே ஜா ரஹே ஸ்டேர் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்துட்டு இருக்காங்கன்றது கூட அவங்களுக்கு தெரியல அதாவது வாமீரோக்கு தெரியல एकाएक एक ऊंची लहर उठी और उसे भीगो गए एकाएक सडना என்ன ஆகுதுன்னா ஒரு ஊஞ்சி லஹர் ஒரு ஹை வேவ் வந்து அவங்கள பீகோ கைன்னு அப்படி நினைச்சிருது வெயிட் பண்ணிடுது वह हटबटाट में गाना भूल गई அந்த क्लटर அந்த நாய்ஸ்ல வந்து அவங்க பாடுறத அவங்க மறந்துட்டாங்க इसके पहले कि वह सामान्य हो पाती उसने अपने कानों में गूंजती गंभीर आकर्षण आवाज सुनी இதுக்கு முன்னாடி வந்து அவங்க நார்மலா தான் இருந்தாங்க இப்போ அதாவது தத்தாரா வந்து அவங்க மீட் பண்ணதுக்கு அப்புறம் उसने अपने कानों में அவங்க காதுகள்ல गूंजती गंभीर आकर्षक आवाज सुनी இப்போ ஒரு எக்கோ மாதிரி கேட்கக்கூடிய ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அட்ராக்டிவான வாய்ஸ் அவங்க காதுல விழுது तुमने एकाएक इतना मधुर गाना अधूरा क्यों छोड़ दिया तथारा ने विनम्रता पूर्वक कहा तुमने एकाएक நீங்க சடனா इतना मधुर गाना இவ்வளவு ஸ்வீட்டான ஒரு பாட்டை अधूरा அதாவது இன்கம்ப்ளீட்டா क्यों छोड़ दिया ஏன் நீங்க வந்து பாடுறதை இன்கம்ப்ளீட்டா விட்டுட்டீங்க
கம்ப்ளீட் பண்ணல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. தத்தாரா ने विनम्रता पूर्वक कहा, ரொம்பவும் பொலைட்டா இந்த क्वेश्चन தத்தாரா கேட்குறாரு. अपने सामने एक सुंदर युवक को देखकर वह विस्मित हुई. அவங்களுக்கு முன்னாடி ஒரு ரொம்ப அழகான ஒரு யூத் பர்சனை பார்க்கும்போது, ஒரு யங் மேனை பார்க்கும்போது அவங்க ரொம்ப அஸ்டானிஷ் ஆயிட்டாங்க. उसके भीतर किसी कोमल भावना का संचार हुआ. அவங்களுக்குள்ள ஒரு எமோஷனல் ஃபீலிங் வந்து வருது. किंतु अपने को சன்யத்கர் உஸ்னே பேருக்கி கே சாத் ஜவாப் தியா. இருந்தாலும் அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு அவங்க என்ன பண்றாங்க, பேருக்கி அதாவது ஸ்டாப் பண்ணாம அவங்க ஆன்சர் கொடுக்குறாங்க. பெஹலா பத்தாவோ துமு கோன் ஹோ. அந்த விமன் அவரை பார்த்து என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சொல்லுங்க நீங்க யாரு, தும் கோன் ஹோ, இஸ் தரஹ் முझे घूरने और इस असंकत प्रश्न का कारण. இந்த மாதிரி என்ன நீங்க பார்த்துட்டே இருக்கீங்க, அதே மாதிரி ஒரு इनअप्रोप्रिएट क्वेश्चन என்கிட்ட கேக்குறீங்க. अपने घाव के अलावा किसी और घाव के युवक के प्रश्नों का उत्तर देने को मैं बाध्य नहीं. என்னோட கிராமத்துல இருக்கிற பீப்பிளை தவிர அலாவா அதை தவிர வேற ஒரு கிராமத்துல இருக்க யுவக் பர்சனுக்கு நான் பதில் சொல்லக்கூடாது. பிரச்சனோக்கா உத்தர் தேனேமே மே பாத்திய நஹி, அதாவது நான் பெர்மிட்டட் கிடையாது, நாட் ஒப்ளிஜ்ட் அப்படின்னு சொல்றாங்க. நான் அது வந்து கொடுக்கறதுக்கு பெர்மிட்டட் கிடையாது. யஹு தும்பி ஜான்தே ஹோ, இது உங்களுக்கும் தெரியும் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. தத்தாராவ் மானோ சுத்த புத்து கோயே ஹுயே தா. ஆனால் தத்தாராவுக்கும் அவங்க பேசுறது எதுவுமே கேட்கல. அவர் வந்து அவருடைய கான்ஷியஸ்னஸை இழந்த மாதிரி இருக்காரு. சுத்த புத்து கோயே ஹுயே தா. ஜவாப் தேனே கே ஸ்தான் பர் உஸ்னே புனஹ अपना प्रहान दोहराया. ஸோ அந்த क्वेश्चन கேட்க வேண்டிய அந்த இடத்துல, அதாவது ஜவாப் தேனே கே சாத் ஆன்சர் தர வேண்டிய அந்த இடத்துல அவர் என்ன பண்றாரு, புனஹ अपना प्रश्न दोहराया, திரும்பவும் அவருடைய क्वेश्चन தான் அவர் கேட்கிறாரு. तुमने गाना क्यों रोक दिया, நீங்க ஏன் பாட்டை ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்ற क्वेश्चन அவர் ரிப்பீட் பண்ணிட்டே இருக்காரு. गाओ गीत पूरा करो, பாடுங்க, அந்த பாட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாரு. சச்முச் தும்னே மதுர் சுரீலா கண்ட் பாயா தா. சச்முச் ட்ரூவாகவே உங்களுடைய கண்ட், உங்களோட த்ரோட், அது உங்களோட வாய்ஸ் இருக்கு இல்லையா, சுரீல ரொம்ப மெலோடியஸான வாய்ஸ் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாரு. யஹுதோ மேரே பிரஷனுக்கா உத்தர் நா ஹுவா யுவதி நே கஹா. உடனே யுவதி என்ன சொல்றாங்க, இது நான் கேட்ட கேள்விக்கான பதில் கிடையாது. எஹுத்தோ மேரே பிரஷன்கா உத்தர் நா ஹுவா. சச் பத்தாவோ தும் கோன் ஹோ. திரும்பவும் அவங்க கேட்குறாங்க, உண்மையை சொல்லுங்க நீங்க யாரு. லபாத்தி காவுமே தும்ஹே கபி தேக்கா நஹி. இந்த லபாத்தி காவ்ல நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததில்லை அப்படின்னு சொல்றாங்க. தத்தாரா மானோ சம்மோஹித் தா. தத்தாராக்கு எதுவுமே காதுல விட அவர் ஹிப்னோடைஸ்ட் ஆயிருக்காரு. उसके कानों में युवती की आवाज ठीक से पहुंच ना सके. அந்த யுவதி கேட்குற அந்த क्वेश्चन அவர் காதுல விழவே இல்லை. டீக் சே அப்படின்னா நான் கிளியரா அந்த क्वेश्चन அவருக்கு விழல. உஸ்னே புனஹ வினய் கி. திரும்பவும் அவர் வந்து ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்குறாரு. தும்னே கானா கியோ ரோக் தியா, நீ ஏன் பாடுறதை நிறுத்திட்டீங்க, காவோனா பாடுங்களே அப்படின்ற மாதிரி திரும்பவும் கேட்குறாரு. யுவதி ஜுஜ்லா உட்டி, ரொம்ப இரிட்டேட் ஆகுறாங்க. திரும்ப திரும்ப அவர் அதையே சொல்றதுனால யுவதிக்கு வந்து ரொம்ப இரிட்டேட் ஆகுது. வஹு குச் அவர் சோச்னே லகி, அவங்க வேற யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. अंततः उसने निश्चयपूर्वक एक बार पुनः लगभग विरोध करते हुए कड़ेश्वर में कहा. திரும்பவும் அவங்க என்ன பண்றாங்க, நிश्चयपूर्वक ஒரு இது விஷயத்தை டிசைட் பண்ணிட்டு एक बार पुनः திரும்பவும் लगभग विरोध करते हुए ரொம்ப ரொம்ப அகைன்ஸ்டா, ரொம்ப ஒரு கோவமான ஒரு டோன்ல, ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு டோன்ல திரும்பவும் அவங்க கேட்குறாங்க. डीड था की हद है, அதாவது இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, துடுக்குத்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது நம்ம லிமிட் மீறி ஒரு விஷயத்தை பண்றோம், துடுக்குத்தனமா பண்றதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. டீட் था की हद है, அதுக்கும் வந்து ஒரு லிமிட் இருக்கு. मैं जब से परिचय पूछ रही हूँ और तुम बस एक ही राग आलाप रहे हो. நான் எப்பயிலிருந்து நீங்க யாரு, அதாவது பரிச்சயனா உங்களோட இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க சொல்லி நான் கேட்டுட்டே இருக்கேன். ஆனா நீங்க வந்து பஸ் ஏக் ஹி ராக், ஆனா ஒரே ஒரு ராகத்தை தான் அலாப் ரஹேஹோ. அலாப்னா அந்த ராகத்தை வந்து பேசுவோம் பாடுவோம் இல்லையா, அது வந்து அலாப் சொல்லுவாங்க. ஸோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரே ராகத்தையே நீங்க பாடிட்டே இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ராக அலாப் ரஹேஹோ. கீத் காவோ ஆखिर क्यों, பாடுங்க பாடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, வேற என்ன. क्या तुम्हें घाव का नियम नहीं मालूम, ஏன்னா உங்களுக்கு வந்து நம்ம இந்த கிராமத்தினுடைய நியம், அதாவது ரூல்ஸ் வந்து தெரியாதா. இத்தனா போல்கர் வகு ஜானே கே லியே தேசி சே முடி. இவ்வளவும் கேட்டுட்டு அவங்க கோவமா போறதுக்கு என்ன பண்றாங்க, முடியும்னு டர்ன் பண்றாங்க, போறதுக்காக ரொம்ப வேகமா திரும்புறாங்க. தத்தாராவ் கோ மானோ குச் ஹோஷ் ஆயா. இவ்வளோ ஸ்ட்ரிக்ட் டோன்ஸ்ல அவங்க பேசினதுக்கு அப்புறம் தான் தத்தாராக்கு ஹோஷ், அந்த சென்ஸ் வந்து அவருக்கு திரும்ப வருது. உசே அப்பனி கல்தி கா அஹ்சாஸ் ஹுவா. இப்போ அவருடைய மிஸ்டேக் என்னன்றது அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாரு. வஹ் உஸ்கே சாம்னே ராஸ்தா ரோக் கர் மானோ கிட் கிடானே லகா.
அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த யுவதி இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட போயிட்டு சாமனே ராஸ்தா ரோக்கர் அவங்க வே அப்படி ஸ்டாப் பண்ணிக்கிட்டு மானோ கிட் கிடானி லगे இப்போ என்ன பண்றாரு ப்ளீட் பண்றாரு ரொம்பவும் வந்து ப்ளீஸ் பண்ணி கேட்கவே ஆரம்பிச்சிட்டாரு मुझे माफ कर दो என்ன மன்னிச்சிருங்க जीवन में पहली बार मैं इस तरह विचलित हुआ है லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைமா நான் இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ட் ஆயிருக்கேன் तुम्हें देखकर मेरी चेतना लुप्त हो गई थी உங்களை பார்த்து என்னுடைய கான்ஷியஸ்னஸே மறைஞ்சு போயிடுச்சு मैं तुम्हारा रास्ता छोड़ दूंगा நான் வந்து உங்களோட வழி விட்டுடுறேன் பஸ் अपना नाम बताओ உங்களுடைய பேரை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாரு तथारा ने विवशता में आग्रह किया विवशता அப்படினா ஒரு ஹெல்ப்லெஸ் கண்டிஷன்ல போயிட்டு விஷ் பண்ணி கேக்குறாரு எனக்கு ஒரு வழியே இல்ல அப்படின்ற மாதிரி அவர் கேக்குறாரு उसकी आंखें युवती के चेहरे पर केंद्रित थी அவருடைய கண்கள் எங்க இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா அந்த யுவதி இருக்காங்களே அந்த யங் விமன் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய முகத்தை வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காரு உஸ்கே செஹரே பர் சச்சி வினய் தி அதே மாதிரி அவருடைய முகத்துல என்ன இருந்துன்னு பாத்தீங்கன்னா ரொம்பவும் வந்து அந்த ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்கற மாதிரியான ஒரு முக பாவமும் அவர்கிட்ட இருந்தது அப்ப அவங்க வந்து ஸ்லோவா அவங்களோட பேரை சொல்றாங்க வாமீரோ அப்படின்னு அவங்களோட பேரை சொல்றாங்க ஏக் ரஸ் கோல்தி ஆவாஸ் உஸ்னே கானோ மே பहुंचे அவங்க சொல்லும் போது இவருடைய காதுல வந்து ரொம்பவும் ஒரு ஸ்வீட்டான ரஸ் கோல்தி ஆவாஸ்னா ரொம்ப மெலோடியஸான ஒரு வாய்ஸ் வந்து அவரோட காதுல வந்து ரீச் ஆகுது வாமீரோ वाह कितना सुंदर नाम है திரும்பவும் அவர் ப்ரொனவுன்ஸ் பண்ணி பார்த்துட்டு இப்படி சொல்றாரு கல்பி आओगी ना यहाँ நாளைக்கு கூட இங்க வருவீங்க இல்லையா அப்படின்னு கேக்குறாரு तथारे ने याचना भरे स्वर में कहा याचना इज टू अगेन प्लीड கெஞ்சி கேக்குற மாதிரி அந்த ஒரு ஸ்வர்ல வந்து அவர் கேக்குறாரு नहीं शायद कभी नहीं இல்ல நான் வரவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க வாமிரோ ने अन्य मनस्तका पूर्वत कहा और चड़के से लपाती ஒரு ஆப்சென்ட் மைண்டட்னஸ்ல இல்ல நான் வர மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு டோன்ல அவங்க சொல்லிட்டு चड़के से ரொம்ப வேகமா லபாத்தி की तरफ அதாவது லபாத்தின்றது அந்த கிராமம் இல்லையா அந்த கிராமத்தை சொல்றாங்க லபாத்தி की तरफ बेसुध सी थोड़पड़ी அவங்க கிராமத்தை நோக்கி அவங்க வேகமா போறாங்க पीछे तथारा के वाक्य गूंज रहे थे அவங்க போறாங்க ஆனா அவருடைய வாய்ஸ் வந்து பின்னாடி எக்கோ கேட்டுட்டே இருக்கு வாமிரோ मेरा नाम तथारा है வாமிரோ என்னோட பேரு தத்தாரா அப்படின்னு சொல்றாரு कल मैं इसी चट्टान पर प्रतीक्षा करूंगा நாளைக்கு இதே சட்டான் இந்த ராக்லயே நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் பிரதீக்ஷா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பேன் உங்களை எதிர்பார்த்துட்டு நான் இங்கேயே இருப்பேன் தும்ஹாரி பாட் ஜோஹூங்கான்றது ஒரு முஹாவரே மீனிங் என்னன்னா உங்களுக்காக நான் வெயிட் பண்றேன் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன் அப்படின்றதா பாட் ஜோஹூங்கா அப்படின்னு அவர் சொல்றாரு ஜரூர் ஆனா கண்டிப்பா நீங்க வரணும் அப்படின்னு சொல்றாரு வாமிரோ ருக்கி நஹி பாகதி ஹி கயி அவங்க ஸ்டாப் பண்ணவே இல்லை அவங்க கண்டினியூஸா ஓடிட்டே இருக்காங்க தத்தாரா உசே ஜாத்தே ஹுயே நிஹார்த்தா ரஹா அவங்க போறதை இவர் பார்த்துட்டே இருக்காரு வாமிரோ घर पहुंचकर भीतर ही भीतर कुछ बेचैनी महसूस करने लगे வாமிரோ இப்ப வீட்டுக்கு ரீச் ஆனதுக்கு அப்புறமா அவங்களுக்குள்ள வந்து ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க उसके भीतर तथारा से मुक्त होने की एक झूठी चटपटाहट थी ஸோ அவங்களுக்குள்ள என்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா தத்தாரா கிட்ட இருந்து வெளியில வந்த மாதிரியான ஒரு ஜூட்டி சட்படாஹட் ஒரு ஃபால்ஸ் ஒரு என்ன சொல்ற ஒரு பொய்யான ஒரு விஷயம் அவங்களுக்குள்ள இருந்தது பட் நிஜத்துல வந்து அவங்க அவர்கிட்ட இருந்து வெளியில வரவே இல்லை அப்படின்றத இங்க சொல்றாங்க ஏக் ஜல்லாஹட் மே உஸ்னே தர்வாசா பந்த் கியா ஜல்லாஹட் அப்படின்னா ஃப்ரெட்னு சொல்லுவாங்க ஃப்ரெட் அப்படின்னா ஒரு வருத்தத்தோட அவங்க என்ன பண்றாங்க அந்த டோரை வந்து க்ளோஸ் பண்றாங்க அவர் மண்ணுக்கோ கிசி और दिशा में ले जाने का प्रयास किया அவங்க மனசை வந்து வேற ஒரு இடத்துல கொண்டு போறதுக்காக அவங்க ட்ரை பண்றாங்க बार बार तथारा का याचना भरा चेहरा उसकी आंखों में तैर जाता திரும்ப திரும்ப தத்தாராவினுடைய அந்த ரெக்வெஸ்ட் பண்ண மாதிரியான ஒரு முகம் இருக்கு இல்லையா அது இவங்க கண்கள்ல வந்து போகுதுன்னு சொல்றாங்க தயர் ஜாத்தா வந்து போகுதுன்னு மீன் பண்றாங்க உஸ்னே தத்தாரா के बारे में कई कहानियां सुन रखी थी இப்பதான் அவங்களுக்கு தோணுது தத்தாராவை பத்தி அவங்க நிறைய கதைகள் வந்து அவங்க கேட்டிருக்காங்க உஸ்கி கல்பனா में वह एक अद्भुत साहसी युवक था இது வரைக்கும் கேட்டிருந்த கதையை வச்சு அவங்களுடைய கல்பனா அவங்களோட இமேஜினேஷன்ல அவர் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான சாகசி ரொம்ப கரேஜியஸான ஒரு பிரேவான ஒரு யுவக் ஒரு யூத் அப்படின்றது அவங்களுடைய இமேஜினேஷன்ல இருந்தது கிந்து வஹி தத்தாரா உஸ்கே சம்முக் ஏக் அலக் ரூப் மே ஆயா இருந்தாலும் அதே தத்தாரா அவங்க முன்னாடி ஒரு அலக் ரூப் ஒரு வேற மாதிரி ஒரு ரூபத்துல வந்திருந்தார் சுந்தர் பலிஷ்ட கிந்து பேஹத் சாந்த் சபை அவர் போலா சுந்தர் ரொம்ப அழகான பலிஷ்ட ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆனா பேஹத் சாந்த் ரொம்பவும் அமைதியான சபிய ரொம்ப சிவிலைஸ்டான भोला इस ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு पर्सन இவங்க கண்ணு முன்னாடி அவங்க தெரியுறாங்க उसका व्यक्तित्व कदाचित वैसा ही था जैसा वह अपने जीवन साथी के बारे में सोचती रहती थी
அவருடைய பர்சனாலிட்டி இன்னைக்கு தான் அவங்கள நேரில் பார்த்தாங்க இல்லையா, அவருடைய பர்சனாலிட்டி எப்படி இருந்ததுன்னா கஜாதிஸ் வைசாஹி தா. ஹவவர் இவங்க யோசிச்ச மாதிரியே வைசாஹி தா எப்படின்னா ஜெய்சா வஹ் அப்பனே ஜீவன் சாதி, அவங்க அவங்களுடைய லைஃப் பார்ட்னர் எப்படி இருக்கணும்னு யோசிச்சு வச்சிருந்தாங்களோ அதே மாதிரி இருந்தது அவருடைய व्यक्तित्व அப்படின்னு சொல்றாங்க.